குட்டி யானை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குட்டி யானையும் இரு குட்டி கரடிகளும் வாழ்ந்து வந்தன. அன்று ஒரு இனிமையான காலை நேரம். குட்டி யானை உவகையுடன் குளத்தில் குளிக்கச் சென்றது. யானையின் முகம் தங்கம் போல் ஜொலித்தது. சில மணித்துளிகள் சென்றன. இரு குட்டி கரடிகள் குளத்திற்கு தண்ணீர் அருந்த வந்தன. அந்த கரடிகளின் கண்களுக்கு அந்த குட்டி யானை தென்பட்டது. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த இரு குட்டி கரடிகளுக்கும் ஒரு யோசனை உதித்தது. அந்த கரடிகள் சற்றும் தாமதிக்காமல் அந்த யானையிடம் சென்றன. கரடிகளில் ஒன்று, குட்டி யானையே, நீ பார்க்க மிகவும் பருமனாக இருக்கிறாய் என்று யானையை கேலி செய்தது. அதை கேட்டதும் யானையின் முகம் பூ போல் வாடியது. அது கப்பல் கவிழ்ந்தது போல் இருந்தது. அதன் கண்களில் இருந்தது கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. குட்டி யானை அந்த இடத்தை விட்டு ஓடிச் சென்றது. அடுத்த நாள் யானை இலை தழைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. திடீரென்று அதற்கு அலறல் சத்தம் கேட்டது. அது அலறல் சத்தம் வந்த திசையை நோக்கி வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த இடத்தில் காட்டு தீ எரிந்து கொண்டிருந்ததால் இரு குட்டி கரடிகளும் தீயில் மாட்டிக்கொண்டன. அது எதையும் பொருட்படுத்தாமல் அந்த குட்டி கரடிகளை காப்பாற்றியது. நல்ல வேளை, அந்த குட்டி கரடிகளுக்கு காயம் ஒன்றும் ஏற்படவில்லை. ஆனால் குட்டி யானையின் கால்களிலும் கைகளிலும் தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அது பாலில் விழுந்த எறும்பைப் போல வலியால் துடிதுடித்தது. அந்த இரு கரடிகள் தங்கள் செய்த தவற்றை எண்ணி வருந்தின. பின் அந்த இரு கரடிகள் யானையை உச்சி குளிர பாராட்டின மற்றும் தங்களின் நன்றியை யானையிடம் தெரிவித்தன. அந்த நாள் முதல் இரு குட்டி கரடிகளும் அந்த குட்டி யானையும் நகமும் சதையும் போல ஒற்றுமையாக இருந்தன.